அதே போல அந்த ஏற்படக்கூடிய அந்த வேலை மாற்றத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அப்ப 6ன்னா கடன், நோய், வழக்குன்னு சொல்றோம். அப்ப கடன் எல்லாம் விலகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பணவரவு கிடைக்கிறது, நோய் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கிறது, நல்ல மருந்துகள் கிடைக்கிறது. உடம்பே பார்த்துட்டீங்கன்னா உள்புறமும் வெளிப்புறமும் நிம்மதியாக இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கெட்டதெல்லாம் வெளியே போன மாதிரி இருக்கு. நெகட்டிவ் எல்லாம் வெளியே போய் ஒரு பாசிட்டிவான திங்கிங் அப்படிங்கிறது நிறைய இருக்கு கடகத்துக்கு இந்த மாசம். 9ஆம் இடங்கிறது குரு தானே. உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார். குருவே உங்களுக்கு உள்ளதே இருக்கிறார். அப்போ உங்களை வழி நடத்துறதுக்கு, உங்க வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல குரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் இந்த மாசம் உண்டு. அடுத்தது 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதியுடைய சூரியன் 4ல போய் நீசமாகுது. இந்த 2ஆம் அதிபதி நீசமாச்சுன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கணும், பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும், குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் முழுக்க அங்க இருந்தாலும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4, 11 கூடையவர் ஆகி இந்த 16ஆம் தேதிக்கு மேல இந்த நீசமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்க்கையா